கேக்குதா? இந்த சைடு இருக்கவங்களா கேக்குதா? கேக்குதான்னு சொன்னானே, அது கேக்குதா? ஆங்கிலேயர்கள் அவங்க மொழியை உலக மொழி என்பார்கள், அரபு மக்கள் அவர்கள் மொழியை கவிதை மொழி என்பார்கள், வட இந்தியர்கள் அவர்கள் மொழியை தேசிய மொழியை அவர்களே சொல்லிக் கொள்வார்கள். நாங்கள் தமிழர்கள் செல்லும் திசையெல்லாம் எங்கள் மொழியை தாய்மொழி தாய்மொழி என தாயோடு சேர்த்து சொல்லுவோம். தாயே தமிழே, தாய்மார்களே, பெரியவர்களை உங்களை வணங்கி அற்புதமான இந்த மாலை வேளையிலே நான் வந்ததிலிருந்து பார்த்து கொண்டே இருந்தேன். எதை சொல்வது எதை விடுவது. ரெட்டனை என்ற இந்த பகுதியில் சுற்று வட்டாரம் முழுக்க இந்த மண்ணுக்காக, மண்ணின் மைந்தர்களாக இருக்கக்கூடிய விவசாய பெருங்குடி மக்களினுடைய செல்வங்களை எல்லாம் ஆளாக்கி அழகு பார்ப்பதற்காக விண்ணை முட்டும் கட்டிடத்தை எழுப்பி அலங்கார விளக்கிட்டு அற்புதமான மேடையிட்டு இந்த ஆசிரியர்கள் கஷ்டப்பட்டு கடினப்பட்டு நம் குழந்தைகளை மேடையிட்டினார்களே, மேடையில் ஏறிய அத்தனை குழந்தைகளுக்காக ஒரு அரங்கம் நிறைந்த கைத்தட்டல் நம்ம தந்தையாகும். ஆடின குழந்தைகளுக்கே இப்படி கைத்தட்டுனா அவங்களையெல்லாம் கஷ்டப்பட்டு ட்ரைனிங் கொடுத்து இந்த பக்கம் நில்லு அந்த பக்கம் நில்லு சொன்ன ஆசிரியர்களுக்கு ஒரு பெரிய கைத்தட்டு தரணுமா வேணாமா? சாதாரண விஷயம் கிடையாது. பயங்கரமா ட்ரைனிங் பண்ணியிருந்தாங்க. அத்தனை பேருக்கும் பாராட்டு, வாழ்த்து எல்லாத்தையும் சொல்வதற்காக தான் நான் வந்திருக்கிறேன். உண்மையிலேயே இந்த உலகத்தினுடைய மிகப்பெரிய நம்பிக்கையே இந்த குழந்தைங்க தான். நிறைய பேரண்ட்ஸ் வந்திருக்கீங்க. உங்களுடைய குழந்தைகளினுடைய எல்லா நிகழ்ச்சிகளையும் இந்த யூடியூப்ல ரெக்கார்ட் பண்ணி நம்ம ஈவென்ட் கம்பெனி வந்திருக்கிறாங்க, அவங்களே போட்டுருவாங்க. இருந்தாலும் நம்ம குழந்தை மேடை ஆடும்போது ஒரு ஆர்வம். இந்த ரெண்டு பக்கமும் வந்து நின்று போனை வச்சுக்கிட்டு அவரு நல்ல பம்பு மாதிரி மாறி வளைச்சு வளைச்சு படமெடுத்து, அப்பா சும்மா இருந்தாலும் வீட்டம் அவரதில்லை, ஏங்க இந்த பக்கம் போய் எடுங்க, அட சிரிச்ச மாதிரி எடுங்களேன் அப்படின்னு எல்லாம் ஒரு ஆர்வம். ஏன் நம்ம குழந்தை நல்லா ஆடினா நமக்கு ஒரு சந்தோஷம். நல்ல வரவேற்பு சொன்னாங்க. மதிப்புக்குரிய கரஸ்பாண்டன்ட் அவர்கள், மதிப்புக்குரிய பிரின்சிபல் அம்மா, மதிப்புக்குரிய டைரக்டர் அம்மா அவர்களினுடைய இரண்டு அன்பு செல்வங்கள் அண்ணனும் தம்பியும் இவ்வளவு பிரம்மாண்டமாக இந்த விழா நடக்கிறது சொன்னால் கிரீன் பாரடைஸ் கல்வி செடிக்கு அந்த ரெண்டு பேர் தான். நல்ல ஒரு கைத்தட்டல் கொடுத்துடலாம். அந்த ரெண்டு சகோதரர்களுக்கு என்னுடைய பாராட்டு. உலகம் ஃபுல்லா அவங்க சொன்ன நான் சுத்திட்டு வந்தேன். ஆனா ஆரம்பத்துல நான் ரொம்ப சுமாரா படிக்கக்கூடிய பையனா இருந்தேன். சரியா படிப்பே வராது. 12ஆம் கிளாஸ் முடிச்சு ரிசல்ட் வாங்கி கணக்கு படத்துலலாம் ஜஸ்ட் பாஸ். அதை கொண்டு வந்து வீட்டில் கொடுத்த உடனே எங்க அம்மா உத்து பார்த்தாங்க. என்ன மாதிரி பேச்சாளர்லாம் பேசும்போது அம்மாவை பத்தி ஏன் தெரியுமா பெருமையா பேசுறோம்? ராஜ்மோகனுடைய கேவலமான +2 மார்க் ஷீட்டை உத்து பார்த்துட்டு எங்க அம்மா திட்டுவாங்கன்னு நினைச்சேன். ஆனா உத்து பார்த்துட்டு எங்க அம்மா சொன்னாங்க, நீ நல்லா தான் கண்ணு எழுதியிருப்ப, கரெக்ஷன் பண்ண நாய் கண்ணத்தை விடு அப்படின்னு. தாய் பாசம். அதுக்கப்புறம் சென்னைக்கு மிக அருகில் போய் ஒரு இன்ஜினியரிங் காலேஜில் சேர்த்து விட்டாங்க. இன்ஜினியர்னா ஒண்ணுமில்ல, எதையாவது கண்டுபிடிக்கணும். இந்த மைக்கை கண்டுபிடிக்கணும், இந்த லைட்டை கண்டுபிடிச்சது, இந்த எல்இடி ஸ்கிரீனை கண்டுபிடிச்சது, இனோவேஷன் சொல்லுவோம். கண்டுபிடிச்சா இன்ஜினியர். 4 வருஷத்துல எதையாவது கண்டுபிடிச்சா இன்ஜினியர். நான் காலேஜ் சேர்ந்த 4வது நாளே ஒன்று கண்டுபிடிச்சேன். கை தட்ட மாட்டீங்களா? 4வது நாளே ஒன்று கண்டுபிடிச்சேன். அது என்னன்னா, இந்த ஜென்மத்துல என்னால இன்ஜினியர் ஆக முடியாது கண்டுபிடிச்சேன். அந்த அம்மாக்கு அவ்வளவு சந்தோஷம், கெக்கன்னு சிரிக்குது. எல்லாம் நல்லா படிக்கிறாங்க, இங்கிலீஷ் பயங்கரமா பேசுறாங்க, நமக்கு ஒன்னும் வரலையே. நான் யோசிச்சேன், ஒரு செய்தி பெரியவங்க நல்லா கவனிக்கணும். இந்த மனித உடல் இருக்கு பாருங்க, இதை 4ஆக பிரித்தால் கடைசியில் வரும் கால் பகுதி, அதனால இது பேர் கால். பூமியில் சாய்கிற போது முட்டுமிடம் முட்டி, கால் பகுதியும் முட்டியும் உடலோடு தொட்டுக்கொண்டு இருக்கும் இடம் தொடை. உடலை 2ஆ பிரிச்சா இடையில் ஒரு பகுதி இடை. கொஞ்சம் தான் சாப்பிடணும், கொஞ்ச நேரம் இருக்கணும். வாயிறு வயிறு. இதமான நினைவுகள் இருப்பதால் இதன் பேர் இதயம். சொல்லும் போதே இதமா இருக்கும். மொத்த உடலுக்கு ஒரு தலைவர் வேணும், ஆர்டர் போட்டுக்கிட்டே இருக்கணும். அந்த தலைவர் பேரு தலை. தலையையும் உடலையும் இழுத்து வைத்திருக்கிற இடத்துக்கு பேரு கழுத்து. தலைக்கு மேல ஒண்ணுல முடிச்சுட்டேன், நல்லதுக்கு பேரு முடி. 36 லட்சம் ஆண்டுகளாக மனிதன் வாழ்ந்துகிட்டே இருக்கான். டைனோசரஸ் அழிஞ்சு போச்சு, மனிதன் வாழ்ந்துகிட்டே இருக்கான். ஏன் தெரியுமா? இந்த 36 லட்சம் ஆண்டுகளாக வெளியில் தெரிகிற இந்த உறுப்புகள் மட்டும் கிடையாது, வெளியில் தெரியாத ஒரு விஷயம் இருக்கு. அதுக்கு பேர் தான் தன்னம்பிக்கை என்ற ஒன்று இருந்தால் எந்த மனிதனும் வாழ்க்கையில் வெல்ல முடியும். இந்த மேடைக்கு என்ன ஏறுனா என்ன ஒரு முதல்ல குழந்தைக்கு தன்னம்பிக்கை வரும். ஒரு குழந்தை பிறக்கும் போது கேட்பது தாலாட்டு, ஆனா வாழ்நாள் முழுக்க அந்த குழந்தை கேட்க வேண்டியது பாராட்டு, பாராட்டு, பாராட்டு. எல்லா குழந்தைக்கும் ராஜ்மோகனுடைய பாராட்டு. நான் இன்ஜினியரிங் காலேஜ்ல என்னைக்காவது ஒரு நாள் எனக்கு பாராட்டு காத்திருந்தேன். வந்தது அந்த 4 பேர் காலேஜ் கல்ச்சுரல் பேச்சு போட்டினாங்க. ஆசையா போய் பேர் கொடுத்தேன். என்னுடைய டோக்கன் நம்பர் 44. எனக்கு முன்னாடி யார் பேசினாலும் நான் அப்துல் கலாம் பத்தி பேசலாம்னு தயாரா இருந்தேன். அன்னைக்கு எனக்கு முன்னாடி பேச 43 பேரும் அப்துல் கலாம் பத்தியே பேசினானுங்க. என்னடா இது சோதனையா இருக்கு சார். நான் மேல போனேன். என்னுடைய மூளை என்ன பண்ண, கலாம்ல இருந்து காந்தி
காந்திக்கு மாத்திக்கிட்டேன். நீங்கள் கண்ட மாமனிதன் பேச சொன்னாங்க. நான் அந்த பேச்சாளர் எல்லாம் பேசுவேன் தெரியுமா? மேடைக்கு வந்தோன்னா பாரதியார் என்ன சொல்கிறார், பாரதிதாசன் என்ன சொல்கிறார், கண்ணதாசன் நீ என்னடா சொல்ற, நமக்கு அப்படிலாம் பேச வராது. நான் மேலே ஏறி வித்தியாசமா பேசலான்னு இப்படி ஆரம்பிச்சேன். ஒரு ஊரில் ரயில் ஓடிக்கொண்டு இருந்தது. ஜட்ஜ் எல்லாம் நிமிர்ந்து பார்த்தாங்க, யார் இந்த லூசு, தம்பி இது பேச்சு போட்டி அப்படின்னாரு. நான் பேசுவேங்க, சரி பேசு. ஒரு ஊரில் ரயில் ஓடிக்கொண்டு இருந்தது. ரயிலுடைய ஊரின் பெயர் தென்னாப்பிரிக்கா. ரயிலுக்குள் இருந்தது இந்திய இளைஞன். அவர் கண்களில் கனவு இருந்தது, கைகளில் புத்தகம் இருந்தது, இன்னொரு கைகளில் முதல் வகுப்பு பயணச்சீட்டு இருந்தது. இத்தனை இருந்த போதும் அவரது முகம் பார்ப்பதற்கு என்னை போல கருப்பாக இருந்தது. அந்த ஒரே காரணத்தால் கழுத்தை பிடித்து கீழே தள்ளினார்கள். கீழே விழுந்த மனிதனின் பெயர் மோகன்தாஸ் கரம்சந்த். நிறவெறிக்கு எதிராக எழுந்து நின்ற மனிதனின் பெயர் தான் மகாத்மா காந்தி. அனைவருக்கும் வணக்கம். அவரை பற்றி தான் பேச போறேன். இதே மாதிரி எல்லாரும் கை தட்டாங்க. அந்த நொடி கண்டுபிடிச்சு இந்த உலகத்துல வாயால வடை சுட்டு பொழைச்சிக்கலாம்னு கண்டுபிடிச்சேன். கடகடகடன் காந்தியை பத்தி சொல்லிக்கிட்டே வந்தேன். தில்லையாடி வள்ளியம்மை தென்னாப்பிரிக்கா இந்தியாவுக்கு வந்துட்டாரு. சுதந்திர போராட்டம் எல்லாம் சிலிர்த்து பார்த்தாங்க. முடிவு பண்ணிட்டேன், முதல் பரிசு நமக்கு தான். பினிஷிங் வரேன். அப்படிப்பட்ட உத்தமர் மகாத்மா காந்தி தியான மண்டபத்தின் வெளியே நடந்து வந்து கொண்டிருக்கிறார். எல்லாரும் என்னையே பார்க்கிறாங்க. அவருக்கு எதிரிலே துப்பாக்கியை தூக்கி கொண்டு சட்டுன்னு எனக்கு கோட்சே பேரு மறந்து போச்சு. துப்பாக்கியை தூக்கி கொண்டு வாயில கோட்சே வர மாட்டேங்குது. துப்பாக்கியை தூக்கி கொண்டு வாயில வராம அப்படியே கண்ணு கலங்குது, வேர்த்து கொட்டுது. இப்படியே நிக்கிறேன். அந்த ரூமுக்கு வெளியில இருந்து என்னுடைய பிரின்சிபல் தம்பி சுடுடா சுடுடான்றாங்க. இப்படியே நின்ன எவ்வளவு நேரம் நிக்கிறது, கண்ணு கலைய. அந்த வாழ்க்கையின் கடைசி வாய்ப்பு நண்பர்களே. அந்த மேடையில இருந்து இறங்கிட்டேன், குடுகுடுன்னு ஓடுனேன். என் காலேஜ் பின்னாடி ஒரு பாழு கிணறு இருக்கு. ஒரு ஒரு சோகத்துல எல்லாரும் எடுக்கிற முடிவு, குடுகுடுன்னு ஓடி அந்த பாழு கிணத்தை தாண்டி ஓடி போய் காலேஜ் கேண்டீன்ல முட்டை பப்ஸ் வாங்கி சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். எவ்வளவு பெரிய சோகமோ சாப்பிட்டா குறையும் தெரியுமா? போட்டி முடிந்தது. முடிவுகள் சொல்றாங்க. ஸ்பீக்கர்ல கேட்கிறேன். நடுவர் சொல்றாரு, எல்லாரும் நல்லா பேசுறீங்க. எல்லாரும் நல்லா பேசினாலும் முதலாம் ஆண்டு மாணவன் ராஜ்மோகன் ஒரு பையன் காந்தியை பத்தி வித்தியாசமா ஆரம்பிச்சு கிரானாலஜிக்கல் ஆர்டர்ல காந்தியை பத்தி கடகடன் சொல்லிக்கிட்டே வந்து கடைசியில காந்தி செத்த துக்கத்தை சொல்ல முடியாம ஓட்டாம பாருங்க. அவனுக்கு தான் பரிசு. அதிர்ச்சியில நான் பப்ஸ் அப்படியே முழுகிட்டேன். நம்ம தொகுப்பாளர் குழந்தைங்க மாதிரி தான். ராஜ்மோகன் மேடைக்கு ஓடி வரும். இருமா நானே வாயை தொடச்சு ஓடுறேன். வேலை கை கொடுக்குறாங்க, முதுக தட்டுறாங்க, பொன்னாட போத்துறாங்க, பரிசு கொடுக்குறாங்க. அந்த ஜட்ஜு கேட்டாரு, ஏம்பா அதான் பரிசு, ஏன் முகம் ஒரு மாதிரி டல்லா இருக்கு? நான் சொன்னேன், ஐயா தொண்டை அழைக்குதியா. நான் சொன்னது பப்ஸ். அதுக்கு அவரு, ஏம்பா காந்தி அப்ப செத்ததுக்கும் இன்னுமா ஒரு தொண்டை அடைக்குதுன்னா இருப்பாருங்க. ஆனா மக்களே, அதுதான் டர்னிங் பாயிண்ட். 17 வயசு வரை மேடைக்கு கீழே நின்று யாரோ ஒருத்தர் மேடையில் இருக்கும்போது கைத்தட்டிய ராஜ்மோகன் வாழ்க்கையில் முதல் முறையாக மேடைக்கு மேலே ஏறி எனக்காக 100 பேர் கைத்தட்டியதை பார்த்தபோது புதிய மனிதனா பிறந்தேன். நீங்க என்ன பண்ணோம்? மேடைக்கிற ஒவ்வொரு குழந்தைக்கும் கை தட்டணும். 2 செய்தி சொல்லி நான் இடம் சார், நேரம் குறைவா இருக்கு. உலகம் ஃபுல்லா போயிட்டு வந்த இந்த தமிழ் பேச்சு நடந்தது விஜய் டிவில. தமிழ்நாட்டின் தலை சிறந்த பேச்சாளருக்கான தேடல் 38 மாவட்டத்திலிருந்து 1 லட்சம் பேர் கலந்துக்கிட்டாங்க. ஓராண்டு காலம் நடைபெற்ற போட்டியில் அந்த 1 லட்சம் பேரோடு போட்டியிட்டு அத்தனை பேரையும் தோற்கடித்து தமிழ்நாட்டின் தலை சிறந்த பேச்சாளர் என்ற முதல் பரிசை வாங்கினேன் என்பதை பணிவிட தெரிவிச்சுக்கிறேன். தன்னம்பிக்கை, உன்னால் முடியும், உழைத்தால் உன்னால் ஜெயிக்க முடியும். தன்னம்பிக்கை வேணும் இங்க இருக்க குழந்தைகளுக்கு. அதே மாதிரி நீங்க ஒண்ணு பண்ணணும். தமிழ் பேச்சு ஜெயிச்சு உலகமெல்லாம் போனேன். அமெரிக்கா, சிங்கப்பூர், கனடா, மலேசியா, ஸ்ரீலங்கா, ஆப்பிரிக்கா, சைனா வரையும் பேசிட்டு வந்துட்டேன். அங்கெல்லாம் குழந்தை பிறந்த என்ன தெரியுமா சொல்லுவாங்க? ஸ்வீட் எடுத்துக்கங்க, வருங்கால அமெரிக்க ஜனாதிபதி பிறந்திருக்க அப்படிம்பாங்க. நம்ம ஊர்ல குழந்தை பிறந்தா போன்ல எப்படி சொல்லுவாங்க? போன் போட்டு, மாப்பிள்ள எனக்கு கொல்லி வைக்க புள்ள பிறந்துச்சு. இதுதான் லட்சியம் அந்த பிள்ளைக்கு. ஆமாண்டா ஆம்பளை புள்ள, கடைசி காலத்துல பிச்சை எடுத்தாவது காப்பாத்துவான். டே உன்னைய காப்பாத்த ஏன்டா அந்த பிள்ளை பிச்சை? நல்லா பாசிட்டிவா பேசும். காலையில குழந்தை எழுப்பும் போது செல்லக்குட்டி, ராஜாத்தி, என் தங்கம், என் தம்பி, எந்திரா ராஜா, எந்திரா கலெக்டர், எந்திருப்பா டாக்டர், இப்படி எழுப்பணும். அப்படியா எழுப்புறீங்க? எரும மாடு தூங்குது பாரு, எனக்குன்னு வந்து பிறந்திய. ஒரு செய்திங்க, என் செல்வங்களை, என் தம்பி தங்கச்சிகளை ஒன்று சொல்றேன். நான் ஒன்று சொல்றேன், எந்த குழந்தையும் கெட்ட வார்த்தையை பேசுவதில்லை, கேட்ட வார்த்தையை தான் பேசுதுங்க இந்த செல்வங்கள். நல்ல கைத்தட்டல் தாங்க இந்த குழந்தை. நாளையில இருந்து எங்க குழந்தைய யாருமே நீங்க திட்டக்கூடாது, மரியாதை எல்லாம் பேசக்கூடாது. சொல்லிட்டாமா அன்பா பேசணும், அரவணைச்சு பேசணும், ஆதரிச்சு பேசணும். இவனுக்கும் சும்மா கிடையாதுங்க, கஷ்டம் தான். ஒவ்வொரு குழந்தையும் கொண்டு வந்து நம்ம ஸ்கூல்ல விடும் பொழுது சில விஷயங்களை சொல்லி கொடுக்கணும்.
ஒரு குழந்தைய தூக்கி அம்மா இடுப்புலயே வச்சுக்குவாங்க. ஏன்? தொட்டு விடும் தூரத்தில் இருக்கணும் அந்த குழந்தையின் கண்ணம் நினைப்பாங்க அம்மா. குழந்தை அழுதா என்ன பண்ணுதுன்னு டாக்டருக்கே தெரியாது. எக்ஸ்ரே பார்த்து தான் கண்டுபிடிக்கணும். வயிற்று கோளாரா பசியில் அழுதா உருவா கையில முழுங்கிருச்சான்னு எக்ஸ்ரே எடுத்தா தான் தெரியும். பெத்த தாய்க்கு அது கத்துற சத்தத்தை விட்டே தெரியும். ஐயா ஐயா அது ஏதோ முழுங்கிருச்சு அப்படிங்க அப்படின்னு தாய்க்கு மட்டும் தான் தெரியும். அதே குழந்தைய இடுப்புல வைக்காம அப்பா தோலுக்கு மேல வச்சுக்கிட்டு தான் கடை வீதிக்கு போவேன். நான் பார்க்காத உயரத்தை கூட என் பொண்ணு பார்க்கணும், என் பையன் பார்க்க நினைப்பாரு. அவர் தான் அப்பா. உலகத்திலே அவளை போல யாருமே கிடையாது. இந்த அப்பா அம்மாவுடைய அருமையை இந்த குழந்தைங்களும் தெரிஞ்சுக்கணும். நீங்க ஸ்கூல்ல கொண்டு விடும்போது கரஸ்பாண்டன்ஸ் ஆட்ட என்ன சொல்லுவீங்க? என் பையன், என் பொண்ணு, என் குழந்தை ஜெயிச்சுடணும். ஒண்ணுங்க, என் குழந்தை ஜெயிச்சுன்னு நினைச்சா அவங்க அப்பா அம்மா எங்க கிட்ட படிக்கிற எல்லா குழந்தையும் ஜெயிக்கணும்னு நினைப்பாங்க. அவங்க தான் ஆசிரியர்கள். அவங்களுக்கு நல்ல கைத்தட்டல் தாங்க. ஒரு மாசமா அவங்களாம் சரியா தூங்காம ட்ரைனிங் கொடுத்து பசங்களை சமாளிக்கிறது எவ்வளவு கஷ்டம் உங்களுக்கே தெரியும். உண்மைதானே? வண்டலூர் ஜூல 4 சிங்கத்தை ஒரே ரூம்ல வச்சு மேய்ச்சிடலாம். 40 பசங்க ஒரு கிளாஸ் வச்சு மேய்க்க முடியாது. எது பேசினாலும் கஷ்டம். பொது அறிவு கேள்வி நான் ஒண்ணு கேட்டேன். தீப்பெட்டி எடுத்து தீக்குச்சி குளிச்சு இந்த நெருப்பு குச்சியில் இருந்து வந்ததா பெட்டியில் இருந்து வந்ததா சொல்லு அப்படின்னு அந்த போய் கிட்ட வந்து பூன் ஊதி எது எங்கிருந்து வந்ததோ அங்கேயே சென்று விட்டது சார். நாங்கெல்லாம் படிக்கும் போது இந்த வகுடு எடுத்து வாரி நேரம் அப்படி வாரி அப்படிதான் இருக்கும். எல்லாம் அடிவிலும். இப்பெல்லாம் அதெல்லாம் கிடையாது. அன்னைக்கு ஒரு ஸ்கூல்ல போய் பார்த்தேன். 10ஆம் கிளாஸ் பசங்க பார்க்கவே ஆசையா இருந்தது. என்ன உத்து பார்த்தா அவனுடைய தலை பாத்தீங்கன்னா புலிக்குட்டி தம்பி பூனைக்குட்டி மாதிரி வச்சிருந்தான். ஸ்பைக் காலம் மாறி வச்சிருக்காங்க. இதே மாதிரி பசங்க மாறுவாங்க. உலகம் முழுக்க அப்படிதான். அப்ப இந்த அப்பா அம்மாவுடைய அருமை, இந்த ஆசிரியர்களுடைய அருமை குழந்தைக்கு சொல்லி தரணும். குழந்தைங்களுடைய அருமை இந்த அப்பா அம்மாவும் ஆசிரியர்கள் தெரிஞ்சுக்கணும். ஒரு செய்தி சொல்லி நான் விடைபெறணும்னு நினைக்கிறேன். உலகத்துல ரொம்ப கஷ்டமான விஷயம் என்னன்னா, ஒரு காலத்துல கல்வி இருந்தது, இன்னைக்கு அதை ஈஸியா மாத்தி இருக்கிறாங்க. இது சென்னையில் இருக்க வேண்டிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், இந்த ஸ்ட்ரக்சர், இது மாதிரி பள்ளிக்கூடம், இது மாதிரி கிரவுண்டு, இவ்வளவு அலங்காரம், வசதி வாய்ப்பு ரெட்டனைக்கு கிடைச்சதுக்கு பயன்படுத்திக்கங்க. தயவு செய்து பயன்படுத்திக்கங்க. நான் போற இடத்தெல்லாம் சொல்லுவேன். நெல்லையில ஜாஸ்மின் ஒரு பொண்ணு +2ல நம்பர் 1 மாநில அளவில் முதல் பரிசு வாங்கிச்சு. அந்த பொண்ணிட்ட பெயிண்ட் எடுக்கும் போது நீ ஓய்வு நேரத்துல கூட சத்தம் போட்டு படிப்பியாமே ஏமான்னு கேட்டாங்க. அந்த பொண்ணு என்ன தெரியுமா சொல்லுச்சு? பிரேக்ல நான் படிக்கும் போது வெளியில எங்க அப்பா பாய் விற்கிற தொழிலாளி, பாய் இருக்குல்ல, அந்த பாயை சைக்கிள் வச்சு வித்துக்கிட்டே போவாரு. அவர் கத்துறது எனக்கு கேட்கும். முதல்ல பிள்ளைங்களாம் கிண்டல் பண்ணுவாங்க. அப்புறம் நான் என்ன பண்ண தெரியுமா? எங்க அப்பா கஷ்டப்படுறது எனக்கு கேட்குதுல, கஷ்டப்படாதப்பா, நான் படிக்கிறேங்கிறதுக்காக சத்தம் போட்டு நான் பேசுவேன், படிப்பாது எங்க அப்பாக்கு கேட்கும். வாய் விட்டு படித்த இந்த மாநிலத்துல முதல் மார்க் வாங்கியிருக்கேன் அந்த பிள்ளை சொல்லுதுங்க. புதுக்கோட்டை பக்கத்துல ஒரு கிராமத்துல ஒரு சின்ன குழந்தை, கொரோனா காலத்துல எல்லாரும் என்னென்னவோ பண்ணீங்க, அந்த பிள்ளை நாசா நடத்தின குஸ்ல ஜெயிச்சு முதல் பரிசு வாங்கிருச்சு. டிக்கெட் வாங்க காசு இல்ல, எல்லாரும் சேர்ந்து நன்கொட போட்டாங்க. எவ்வளவு வந்தது தெரியுமா? 25 லட்சம் வந்தது. எனக்கு இவ்வளவு காசு வேண்டாங்க, திருப்பி தரேன்ச்சு. பேங்க்ல ஒத்துக்கல. அப்ப என்ன முடிச்சு, தனது கிராமத்துல இருந்த எந்தெந்த வீடுகள்ல பெண் பிள்ளைகள் பள்ளிக்கூடம் படிக்கிறாங்களோ அங்கெல்லாம் பாத்ரூம் வசதி இல்ல, 126 வீடுகளுக்கு இலவசமா கழிப்பிடம் கட்டி கொடுத்த அந்த புதுக்கோட்டையில இருக்கக்கூடிய பாக்கியலட்சுமி என்ற ஒரு சாதாரண சிறுமி கஷ்டப்பட்டு, அப்பா அம்மா கஷ்டப்பட்டு ஒரு தலைமுறையே ரத்தம் சிந்தி வேர்வை சிந்தி படிக்க வைக்கிறோம். இந்த குழந்தைகள் அது வறுமையை உணர்ந்து அடுத்த லெவலுக்கு போனோம். எப்பாடு பட்டாவது பிள்ளைகளை கஷ்டப்பட்டதை படிக்க வச்சிருக்க. தயவு செஞ்சு இடையில வேற எந்த ஒரு டீவியேஷன் தந்துடாதீங்க. அவர்களுடைய தனித்திறமை, அவர்களினுடைய கல்வி திறமை, அவர்களுக்கான அன்பு, அது எல்லாம் மேலும் மேலும் கிடைக்கணும். இந்த கிரீன் பாரடைஸ் பள்ளிக்கூடத்தில் படிக்கக்கூடிய ஒவ்வொரு குழந்தைக்கும் ஒரு பெரிய எடுத்துக்காட்டு வாசல்லே இருக்கு. எல்லா பள்ளிக்கூடத்தையும் உள்ள நுழையும் போது யாரோ ஒரு சிலையை வச்சிருப்பாங்க. முடிஞ்ச அளவுக்கு ஓனருடைய சிலை தான் வைப்பாங்க. எனக்கு என்ன பெரிய பெருமையா இருக்குன்னா, எங்க ஐயா மக்கள் திலகம் ஐயா APJ அப்துல் கலாம் அவருடைய சிலையை வாசலே வச்சிருக்கேன். இங்க இருந்தே அந்த தெய்வத்தை நான் கும்பிடுறேன். ஒரு மனிதர் வந்து போனனால சுவிட்சர்லாந்துல நேஷனல் சயின்ஸ் டே கொண்டாடுறாங்க. வந்து போன மனிதரின் பெயர் ஐயா APJ அப்துல் கலாம். சுவிட்சர்லாந்து நேஷனல் சயின்ஸ் டே கொண்டாடுது. தமிழ் மீடியத்தை படிச்சவர், வீடு வீடா வீதி வீதியா போய் பேப்பர் போட்டவர், கிடைச்ச காசையெல்லாம் வச்சு சேர்த்து கஷ்டப்பட்டு படித்து இந்த நாட்டினுடைய முதல் குடிமகனா வந்தாரு. அவர் சிலை இருக்கிற இந்த நம்முடைய கிரீன் பாரடைஸ் பள்ளிக்கூடத்துல அடுத்த ஆண்டு விழா, அடுத்தடுத்து வரக்கூடிய இதை போன்ற ஆண்டு விழாக்களில் நமது பள்ளியில் படித்து ஒரு பெரிய விஞ்ஞானியாக IAS ஆக IPS ஆக வந்த ஒரு மாணவனே வர வேண்டும் என்று வாழ்த்தி, ஆசிரியர்கள், பெற்றோர்கள், குழந்தைகள், நம்முடைய பள்ளி நிர்வாகம்
என்னை வரவேற்று இந்த மேடைக்கு பேசியாகணும்னு அன்பு கட்டளையிட்ட அன்பு தம்பி கார்த்திக் அவர்கள் அத்தனை பேருக்கும் அவருடைய சகோதர அத்தனை குடும்பத்தாருக்கும் நல்லதே நடக்கட்டும், நலமே சுழட்டும் என்று வாழ்த்தி விடைபெறுவது தமிழ் பேச்சு ராஜ்மோகன். நன்றி, வணக்கம்.